அண்ணன் நாவுக்கரசர், உங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் நாவுக்கரசர் நாஞ்சிலார் அவர்கள் உங்களிடையே எழுச்சி உரையாற்றுவார்கள். காலகட்டமாய் திருப்பமாய் தமிழர்களுக்காக வாழ்ந்து மறைந்த தந்தை பெரியார் பிறந்த நாளாகவும் ஈழத்து சொந்தங்களை இனக்கொலை புரிந்த இரக்கமற்ற இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழக பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற கடலூர் மாவட்ட பெரியார் திராவிடர் கழகத்தின் அமைப்பாளர் வாழ்நாளெல்லாம் பெரியாரின் கொள்கையை வென்றெடுப்பதற்காக வாழ்ந்த பெருமகன், அப்பா என்று நான் அழைத்து மகிழ்ந்த காட்டு சாகியார் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பிள்ளை ஆரியர் தம்பி அழகிரி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இனமான உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் காலிலே நகமுளைத்த நாள் முதலாகவே பெரியாரின் தன்மான கொள்கைகளை வென்றெடுப்பதற்கு பொங்கு தமிழுக்கு தலை தந்த கொங்கு குமணன் உலவிய மண்ணில் பாசறை கண்டவனும் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் என்று கருதி வாழுகின்ற காரணத்தினால் என்னை போல் பல அடக்குமுறை சட்டங்களை தன் வாழ்வில் சந்தித்தவரும் வீரமணி வீணாகி போனதற்கு பிறகு பெரியார் கொள்கைகளை வென்றெடுப்பதற்கு கொளத்தூர் மணி அவர்களின் தலைமையில் ஒரு வலிமையுள்ள வாலிபர்களின் அமைப்பாக பெரியார் திராவிடர் கழகத்தை கட்டி நிர்மாணித்து வருகின்ற கொள்கை தங்கம் அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வந்திருக்கின்ற கடலூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், என் மனமெல்லாம் மகுடம் தெரித்திருக்கிற மாசற்ற அண்ணன், ஒரு தாயின் பரிவோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மாவட்டத்தில் தாங்கிக் கொண்டு வழிநடத்துகின்ற காவிய தலைவன் வைகோவின் நெஞ்சகத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கின்ற தகுதி மிகுந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் என்ஆர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் தம்பி விஜய் அவர்களே, இங்கே கொட்டி முழக்கி அமர்ந்திருக்கின்ற பாவேந்தன் பிறந்த புதுவையில் ஒரு பாஸ்பரஸாக இருந்து வருகின்ற புதுவை பெரியார் திராவிடர் கழகத்தின் அமைப்பாளர் என் அன்பிற்கினிய நண்பன் ஐயப்பன் அவர்களே, நன்றி உரையாற்றுவதற்கு காத்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர் செல்வ கணபதி அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தின் செயல்மரவர் கோப் அவர்களே, நீல திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையிலிருந்து
அதிகாலை 4:30 ரயிலிலே புறப்பட்டு ஏறக்குறைய 12 மணி நேரம் பயணம் செய்து களைத்து போய் விருத்தாசலம் சந்திப்பில் அந்தி சாயும் வேளையில் நான் வந்து இறங்கிய பொழுது என்னை வரவேற்று என்னை